துணைவேந்தர்களை அரசு நியமிக்கும் அதிகாரத்துக்கு இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யும் என்று மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும்பொழுது ஒரு 5 பக்க மெமோ நாங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக தாக்கல் செய்தோம். அந்த மெமோவில் உச்சநீதிமன்றத்தில் நிலவில் உள்ள வழக்குகள் பற்றியும் கூறியிருந்தோம். இந்த டிரான்ஸ்பர் பெட்டிஷன் பற்றியும் கூறியிருந்தோம். இந்த வழக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. இந்த வழக்கு வேகமாக விசாரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வெக்கேஷன் கோர்ட்ல அந்த அளவுக்கு உள்ள சாரம்சமும் இல்லை. மேலும் இந்த ஜியோ ஒரு ஃபோர்ஜ் ஜியோவா இருக்கு. அதனால இந்த ஜியோ நீங்க ஃபோர்ஜ் பண்ணதுனால நீங்க இது விசாரிக்க வேண்டும். எப்படி ஃபோர்ஜரி நடந்தது, இந்த வழக்கை நீங்க தள்ளி வையுங்கள், உச்சநீதிமன்றத்தில் உள்ள டிரான்ஸ்பர் பெட்டிஷனை கேட்ட பின்பு நீங்கள் விசாரியுங்கள் என்று நான் தமிழ்நாடு அரசு சார்பில் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி சார்பில் ஆஜராகி வாதிட்டேன். ஆனால் இந்த டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவு கூட பிறப்பிக்கும் போது கூட மைக்கை மியூட் செய்து விட்டார்கள். என்ன நடந்தது என்று நீதிமன்றத்தில் தெரியவில்லை. நானும் நீதிபதி என்ன ஆர்டர் டிக்டேட் பண்றார் என்று தெரியவில்லை. தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை எதிர்த்து அதுக்கப்புறம் நாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது இந்த சான்சலர் என்ற இடத்தில் வந்த அந்த சட்டங்களில் சான்சலருக்குள்ள பொறுப்பை எல்லாம் அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஸ்டே விதித்து உள்ளதாக நீதிபதிகள் உத்தரவில் தெரிவித்துள்ளதாக கூறினார்கள். தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது.